தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்க முகத்தையே கோடரியால வெட்டினா எப்படி இருக்கும்? தர்மபுரியையே நரகமா மாத்தின ஒரு சைக்கோவோட கொடூரமான கதை இது. தர்மபுரி மாவட்டத்துல ஒரு காலத்துல மக்கள் ராத்திரியான வீட்டுக்குள்ளேயே நடுங்குனாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் நள்ளிரவுல வீட்டுக்குள்ள புகுந்து தனியா தூங்கிட்டு இருக்கிற பெண்களோட முகத்தை மட்டும் குறி வச்சு வெட்டுனா. அவனோட நோக்கம் திருடுறது இல்ல, கொலை பண்றது மட்டும்தான். ஜெயப்பிரகாஷ் இவன் என்ன பண்ணுவான்னா வீட்டை நோட்டமிடுவான். ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சு கோடரியால ஒரே வெட்டுல அவங்க முகத்தை செதைச்சிடுவான். மொத்தம் 12 பெண்களை இவன் இதே மாதிரி கொடூரமா கொன்னிருக்கான். இவன் மாட்டினப்போ போலீஸ் கேட்ட கேள்விக்கு இவன் சொன்ன பதில், அவங்க செத்துப்போன அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இவன் மனுஷனா இல்ல பிசாசா? இவன் செஞ்ச இந்த நரவேட்டைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரே இவனை கொல்ல துடிச்சது. கடைசியில இவன் ஜெயில்ல இருக்கும்போதே மர்மமான முறையில இறந்துட்டான். ஆனா இவனோட பயம் இன்னைக்கும் அந்த ஊர் மக்கள் மத்தியில இருக்கு. இந்த மாதிரி சைக்கோக்கள் கிட்ட இருந்து உங்க வீட்டை எப்படி பாதுகாப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.